வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் வித்யே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுகரகசிய உபனிஷத்தில் 47வது மந்திரத்துலேருந்து பார்க்கணும். 53 மந்திரம். 47 எனக்கு தவறாக சொல்லிட்டு அது பார்த்தாச்சு. 2 4 6 7 மந்திரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்களை ஹைலைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம 47க்கு வரலாம். இந்த உபனிஷத்து இன்றைக்கி நிறைவு பெற இருக்கிறதுனால சில விஷயங்களை ஹைலைட் பண்ணிவிட்டு அதை நிறைவு செய்யலாம். இந்த பிரம்மலக்ஷணம் சொல்லும்போது பிரத்யேகாத்மாங்கிற வார்த்தையை சொல்லு. பிரத்யேகாத்மாங்கிறது ஒவ்வொரு உயிரிலையும் ஜீவராசிக்குள்ளேயும் உட்பொருளாக இருப்பது. மனிதனுடைய அகங்காரம் தேகம் இதெல்லாம் கடந்து தன்னை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொருள் நான். சுருக்கமாக நாம் நல்லவங்கிற ஒரு சிந்தனை இருந்தாலே போதுங்க. நல்லதை செய்யணும். நான் சின்ன வயசில் என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச முதல் வார்த்தை நல்லதை செய்யணுங்கிற வார்த்தை தான் முதல்ல என்னை தொட்டுது. நல்லதே நினைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த காலத்தில் புத்தர் பற்றி பேசி பாடங்களில் சில கருத்துக்கள் வரலாறில் வரும்போது நல்ல அறிவு, நல்ல நட்பு, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கம், நல்ல நட்பு, இப்படியே ஒரு 10 சொன்னார் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் நம்மளை தொட்டுது. அதில் நல்லதை செய்யணுங்கிற வார்த்தை ரொம்பவும் பிடித்த வார்த்தை. நல்லதை செய்யணுங்கிற வார்த்தை தான் வேதாந்தத்தினுடைய சாரம். நல்லதை செய்யணும் அப்படின்னா என்னது? பரோபகார்த்தம்னா என்னது? பரோபகார்த்தம் இதம் சரீரம். இந்த உடம்பு எடுத்ததே பரோபகார்த்தம் தான். நீ அதை தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா சந்தோஷம், தெரியாமல் செஞ்சால் குழப்பம், விபரீதமாக செஞ்சால் துக்கம். இப்போ நீங்கள் என்னுடைய பர்சனலுக்காக தான் நான் செய்கிறேன், என் பையனுக்காக தான் நான் கடினமாக உழைக்கிறேன், என்னுடைய சொந்தத்துக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன் எப்படி நீ பண்ணாலும் நீ செய்கிற வேலை சொசைட்டிக்கு தான். நீ பணம் வாங்கிட்டு செஞ்சாலும் வாங்காமல் செஞ்சாலும் விரும்பி செஞ்சாலும் விரும்பாமல் செஞ்சாலும் இப்போ என்ன அஞ்ஞானத்தினால இந்த நற்காரியங்களில் சத்காரியங்களில் என்ன ஆகுது? சொசைட்டிக்கு நலம் ஏற்படுகிறது. அதை சந்தோஷமாக செஞ்சால் ஏன்? தெரிஞ்சு செஞ்சால் சந்தோஷம், ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? தெரியாமல் செஞ்சால் குழப்பம், அதனால் குழப்பமாக செய்கிறோம். சில நேரத்தில் சில காரியங்கள் துக்கத்தை ஏற்படுத்துது. என்னன்னா விபரீதமாக பண்ணுறோன்னு அர்த்தம். உதவி செய்யணும், ஏழைக்கு உதவி செய்யணும், அதே நேரத்தில் அவன் நல்லவனான்னு கொஞ்சம் பார்க்கணும். புரியுதில்ல? சில நேரத்தில் அல்ப ஸ்நேகம் பிராண சங்கட்டம்னு வந்துடும். ஏழை எளியோர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோன்னு சொல்லி உதவி செஞ்சுருப்போம், அவனுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி அது போயிடும். சில நேரத்தில் அது நம்ம பழமொழி இருக்குது, அல்ப ஸ்நேகம் பிராண சங்கடம், அவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும். ஆனாலும் நம்ம கேரக்டரை விடாமல் இந்த சாது தேல் சொன்னல, தேல் கொட்டும், சாது காப்பாற்றி விடுவார். திரும்ப அதே கடலில் போய் விடும், திரும்ப பிடிச்சி இழுத்து வெளில போய் திரும்ப கொட்டும். அப்போ பக்கத்தில் இருக்கிறேன் தேலும் தெரியும் கொட்டும் தெரியும், திரும்ப அதை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு. தேல் கொட்டுறது அதோடைய குணம், அதை காப்பாற்றுறது என்னுடைய குணம். இதெல்லாம் என் சின்ன வயசில் நம்மளை ரொம்பவும் தொட்ட கதைகள் இன்றைக்கி வரைக்கும் நினைவு இருக்குது. பார்த்தீங்களா?
இன்றைக்கி வரைக்கும் நினைவு இருக்குன்னா அதான் காரணம். அப்போ சத்துலே நிற்கிறது பரோபகார்த்தம் இதம் சரீரம். இந்த உடம்பு எடுத்ததே இந்த உடம்பு எடுத்த பூஜை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுறது தான் பிறந்திருக்க நீனே. பூஜை பண்ணால் விளங்குவ, இல்லை பூஜையில் கலந்துக்கோ. 2 பண்ணு. ஒன்று தான் செய்யு, இல்லை செய்கிறவங்களோட கை கோத்துக்கோ. சத்சங்கம் உனக்கு முக்கியம். தானும் செய்ய மாட்டேன், செய்கிறவங்க கூடயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இன்னும் சில நேரத்தில் விபரீதமாக கூட போவேன்னா என்ன ஆகும்? அதனால் பரோபகார்த்தம் இதம் சரீரம்னு தெரிஞ்சால் அங்கேயே நம்மளுடைய வேதாந்த விசாரம் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளை முக்திக்கான கதவே துறக்காரம். எப்பயுமே நீங்கள் முதல்ல நிற்க வேண்டிய கருத்து நல்லதா, நீங்கள் அது சத்தியமாக பொய்யான்னு தெரியாது, நல்லதா கெட்டதான்னு தெரியும். நல்லதை நம்ம எடுத்து செயல்படுத்தணும். அந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உட்பொருளை பார்க்குறது. நாம் சத்து, நம்ம இந்த உடம்புல வரக்கூடிய மனிதர்கள் அல்ல, நம்ம இந்த ஸ்தூல உடம்பு இல்லை, நம்ம கருப்பா சகப்பா, மனசு குழப்பமாக இருக்கா தெளிவாக இருக்கா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் என்னது? தோன்றும் நிற்கும் மறையக்கூடிய மித்யா. நீ ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குற? உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியாமல் இருந்துட்டு போட்டேன் என்ன? இப்போ என்ன கெட்டு போதே? உடம்பு சொல்லணும் அப்படியே ஊறிக்கு என்ன பண்ணிடுறோம்? என்ன ஆகிடுறோம்? அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சுன்னா துள்ளி குதிக்கிறோம். அது வரும், நிற்கும், போகும். எத்தனை பிரச்சனைகள் பார்த்தாச்சு, எத்தனை நோய் வந்துட்டு போயிடுச்சு. உட்காந்து அழுதா சரியாக போயிடுமா? அதனால் உட்பொருளை அறியணும். முதல்ல தங்குள்ளே இருக்கக்கூடிய சத்துவகுணத்தை தெரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும். சத்துவகுணத்துக்கு வரலைன்னா முதல்ல ரஜோகுணத்தை குறைக்கணும். சத்துவகுணத்துக்கு வரணும்னா இப்போ கூப்பிட்றவனா நீங்கள் சத்துவகுணத்துக்கு கூப்பிட்றீங்க, சாந்தமாக இருக்கிறதுக்கு கூப்பிட்றீங்க, வரத்துக்கு தயாராக இல்லைல்ல எவனும். ஏன்? ஆனால் அவன் ரஜோகுணத்தில் இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான், உட்காரவே நேரம் இல்லை, சாப்பிடவே நேரம் இல்லை, தூங்கவே நேரம் இல்லை, ட்ரெஸ் பண்ணவே நேரம் இல்லை, ட்ரெஸ் பட்டனை மேலுங்கிலும் போடுறான். அவனை என்ன சொல்கிறது? எனக்கே வரனால அடிக்கடி போடுறான். என்ன காரணம்? நின்றுக்கிட்டு சாப்பிட்றான். என்ன காரணம்? அறிவே இல்லை, சத்துவகுணம் இல்லை. எங்கே ஓடுறான்? பணம் சம்பாதிக்க போகிறாரான் அவர். அறிவு இருந்தால் ஓடி போய் தான் சம்பாதிக்கணும் இல்லை, அறிவு இருந்ததுன்னா உக்காந்தே சம்பாதிக்கலாம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது, நீ பார்க்குறதெல்லாம் சர்வம் திருஷ்யமானஷ்யா சர்வஸ்யம் ஜகத்து. இங்கே பார்க்குற எல்லா ஜகத்தும் தோன்றும் நிற்கும் மறையும் இருந்தாலும் அது பிரம்மமே. ஜகத்தை பிரம்மமாக பாரு. இந்த காலத்தில் சத்திய யுகத்தில் தியானம்தான் பிரதானமாக. எல்லாத்தையும் உள்ளேயே, எல்லாத்தையும் கோவிலே கிடையாதான். சத்திய யுகத்தில் கோவிலே கிடையாதான். எல்லாம் உள்ளத்திலேயே, எல்லாம் தியானம் உபாசனா. திரேதாயுகத்தில் தான் வெளியில் இயற்கையை பஞ்சபூதங்களை வணங்குற தத்துவம். துவாபர யுகத்தில் தான் இந்த யாகங்கள், அன்னதானங்கள், கர்மாக்கள்லாம் யாகம், பூஜையெல்லாம். கலியுகத்தில் தான் விக்கிரக வழிபாடு, கோவில், இதெல்லாம் வருது. புரியுதா சொல்கிறது? அப்போ என்ன காரணம்னா, இந்த சூக்ஷ்மத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டான். இப்போ ஸ்தூலத்தில் நிற்கிறான். விக்கிரகத்தை நம்புகிறான், தன்னை நம்ப மாட்டான். பக்தி இறைவனை நம்புன்னு சொல்லலை, இறைவனை புரிந்து கொள்ளுன்னு சொல்லுது. அது ஞானம். இறைவனை நம்புகிறேங்கிறது கெட்டு போக மாட்டேன். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நம்பிக்கையிலே நிற்காத. கொஞ்சம் அறிவு நிரந்தரம், நம்பிக்கை மாறுதா இல்லையா? உன்னை நான் இவ்வளோ நம்பினேனடா அப்படிம்பா. உன்னை அவன் நம்ப சொன்னான்? உனக்கு அறிவு இல்லை, அதனால் நம்புகிற. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? புரிஞ்சுக்கிறதான். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்பிக்கை முக்கியம் இல்லை, புரிதல் தான் முக்கியம். புரிதல் தான் என்ன பண்ணுது? அனுபூதி கொடுக்கறது புரிதல் தான். இப்போ மந்திர திருஷ்டான்னு சொல்லுவோம் இல்லையா ரிஷிகளை, அவங்க முதல்ல மந்திரத்தை கேட்பாங்க. நல்லா கேட்டுக்குங்க, மந்திரத்தை கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, குரு பேசுகிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, இது சிரவணம். அது மாதிரி மந்திரத்தை பிரபஞ்சத்துலேருந்து கேட்பாங்க. 2வது அதுக்கு அர்த்தமாகும்.
சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் வரும் அவங்களுக்கு. அந்த அர்த்தத்தை குரு இங்கே சொல்லுவாங்க. அதுதான் மனனம். அப்போ அர்த்தம் புரியுது பார்த்தீங்களா? அர்த்தம் புரிஞ்சால் இப்போ லட்டுன்னு சொன்ன உடனேயே நீங்கள் கேட்டுறீங்க, அந்த அர்த்தமும் புரிஞ்சிடுதா? இப்போ நீங்கள் அந்த லட்டை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. திருப்பதி லட்டை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க. அப்போ லட்டு, திருப்பதி லட்டுன்னா உடனே கை நீட்டுவீங்க. அப்போ லட்டுன்னு முதல்ல வார்த்தை தான் வருது, அதுக்கப்புறம் பொருள் வருது, அதை சாப்பிட்டா அனுபூதி வருதில்ல. அதே மாதிரி தான் மந்திரங்களை முதல்ல பார்ப்பாங்க, கேட்பாங்க, அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை உபதேசம் பண்ணும் பரம்பொருள். அதுக்கப்புறம் அந்த அனுபூதி பிரத்யட்சமாகும். எந்த பொருளை பார்க்குறாங்களோ அது நேரடியாக வந்து நிற்கும் மந்திரத்தினால. அதே மாதிரி குரு சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் கேட்பீங்க, அடுத்தது அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதை சிரவணம் பண்ணதை மனனம் பண்ணுவீங்க. இந்த மனனம் புரிஞ்சால் அது உங்களுக்குள்ள தரிசனம் ஆகிடும். எப்போ மூன்றாவது பொருளாக வருதில்ல, மூன்றாவது நிலை பொருளாக வருதில்ல, அதுதான் நிதித்தியாசனத்தில் நடக்குது. நிதித்தியாசனத்தில் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இந்த புரிதல் வந்து அனுபூத்தியாக மாறுது, அனுபவம் மாறுது. ஸோ அறிவு, அனுபவம், அனுபூதி, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அங்கே வந்து அதே மாதிரி ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, மந்திரத்தை கேட்குறாங்க, அர்த்தமாகுது, விஷுவலைஸ் பண்ணுறாங்க. மூணாவது விஷன். இது புரியுதா? எப்போ அர்த்தம் புரிஞ்சாதான் விஷன் ஆகும். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு 20 கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், டே ஒன்னே சொல்லியிருக்கேன். நிறைய முதல்ல புள்ளி வைப்பேன், இதெல்லாம் வந்து சிரவணம் பண்ணி இன்ட்ரோவாகும். அப்புறம் இந்த புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணுவேன். இது படம் வரைகிற மாதிரி தான். உங்களுடைய திரை வந்து கருப்பு திரையாக இருக்குது. அந்த கருப்பு திரையை முதல்ல சோப்பு வாஷிங் பவுடர்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அங்கே எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டா சித்த சுத்தின்னு பேர். அதான் வெள்ளைத்திரை. அந்த வெள்ளைத்திரையில் இந்த பிரம்ம ரகசியத்தை ஒவ்வொரு பாயிண்ட்டாக புள்ளியாக வச்சுக்கிட்டே வருவோம். அப்புறம் அந்த புள்ளிகள்லாம் கனெக்ட் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு கிராஃபிக்கில் 7 தாதுகள், தோல், ரத்தம், மாமிசம், எலும்பு, மஜ்ஜை, கொழுப்பு, வீரியம். அப்புறம் என்ன ஆகும்? விஷுவலைஸ் ஆகும். அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே நடக்குது. கேட்குற வார்த்தைக்கு அர்த்தமாகணும். உங்களுக்கு இப்போ வார்த்தைக்கு அர்த்தமாகலை. அர்த்தம் என்னது? செயல்படும் அறிவு. அது புரியுதா? அதனால் இந்த ஒவ்வொரு பொருளையும் நீ முதல்ல இப்போ சொன்ன மாதிரி முதல்ல உட்பொருளாக பார்க்கணும், அப்புறம் சூக்ஷ்மமாக பார்க்கணும், அப்புறமா ஸ்தூலமாக பார்க்கணும். ஆச்சா? இதான் 3 விஷயம். உட்பொருளை முதல்ல சொல்லும் போது சிரவணம் பண்ணுறீங்க, அதுக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமாக பார்க்கும்போது அர்த்தமாகுது. அர்த்தமானால் தான் அனுபூதி ஆகும். அறிவு இருந்தால் தான், செயல்படும் அறிவு வந்தால் தான் அந்த பொருள் விஷுவலைஸ் ஆகும். அது புரியுதா? அப்போ நீங்கள் இறைவன் தரிசனம் உங்களுக்கு உள்ளே வேணும்னு சொன்னால் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நல்ல தெளிவாக புரியணும். எந்த அளவுக்கு புரியணும்னா, சொன்னால் செயல்படணும்னு. இப்போ 4 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு வான்னு சொன்னால் வந்தீங்களா? ஏகாந்தமாக இருக்கணும். ஏகாந்தம் போகாமல் அனுபூதி வராதுங்க. நான் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வந்து உக்காரத்துக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ வேதாந்தத்துக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போலேருந்து அப்போ எதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னாடி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. அது சொல்லிட்டாரு பெரிய மகரிஷிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என் நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. எனக்கு நேரம் இல்லை, நான் படிச்சுட்டு வரல, எக்ஸாமினேஷன் எழுதுவியா? கட்டுரையில் மார்க் போட்டுருவாங்களா? எழுதுனா தான் மார்க் வந்தால் தான் பாஸ், இல்லைன்னா நீ பாஸ் ஆக மாட்டே. அப்புறம் எதுக்கு மோட்சம் கேட்குறது பெருசு, செயல்பாடு 0. என்ன அர்த்தம்? அது அர்த்தமாயிருந்தா அதான் அங்கே விஷயம்.
அப்படி சொல்லி தது பிரம்மம் ஸ்வம் பிரகாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் ஸ்வயம் பிரகாசம். அடுத்தது ஆத்மா அனாத்மா உங்களுக்கு தெரியும். நான் எனதுங்கிறது கிடையாது. நம்மை வைத்து அவன் செய்கிறான். அவனுடைய உலகத்தில் நாம் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறோம். இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் அவனுது, உங்ககிட்ட கொடுத்துருக்கான். நீ அதை எவ்வளவு பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோ. எந்துன்னு பற்றுக்கொள்ளாத. எது உன்னுடையதோ அது நாளை. எது எப்போ எழுதுனது? இன்றைக்கி எழுதுனதா? நேற்று எழுதுனதா? எப்போயோ யுகம் பிறந்தோன்னே எழுதியாச்சு. நீ ஏன்னா நீ உடனே போய் பிடிச்சிக்கோ. இது எந்து இது வரைக்கும் இது வரைக்கும் எந்துன்னு சொல்லுவேன். எது உன்னுடையதோ அது நாளை அடுத்த ஜென்ரேஷன் கேப்சர் பண்ணிட்டோம். நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு செவிலில் 4 காட்டி ஒரு ரூமில் போட்டு ஒன்று அடைச்சிரும். சொத்துக்காக எவ்வளோ பேர் காலி பண்ணுறான், ஆட்களே காலி பண்ணுறாங்க. அதனால் நான் எனதை விட்டுரு. அச்சா, இந்த ஒரு மாமனார் ஒரு மோதிரம் போட்டாராம் மருமானுக்கு. அந்த மோதிரம் ரொம்ப நாள் வச்சுருந்தாராம். 50 வருஷம் கிட்டத்தட்ட போட்டிருந்தாராம் மாப்பிள்ளை. எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை தானே. ஒரு நாள் மோதிரம் தொலைஞ்சி பிடிச்சோடனே மருமான் வந்து ரொம்ப வருத்தப்படுறாராம். இவ்வளோ வருஷம் வச்சுருந்தேனேன்னு. ஆனால் மோதிரம் வருத்தப்படுமா? நான் இவ்வளோ வருஷம் அவரோட இருந்தேன். இந்த போட்டிருக்க யார் தெரியுமா? மருமான். அவர் தான் இறைவன். மோதிரம் யார் தெரியுமா? நாம தான். மோதிரம் எங்கேயோ கிடக்கு. அது மாதிரி ஜடமாக கிடக்கிறோம். தனக்கு இந்த கொடுத்தவங்கள மறந்துட்டோம். அந்த பரம்பொருளை நாம் நினைக்கிறதே இல்லை. எத்தை தின்று எங்கே கிடக்குன்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதுக்கு அர்த்தம் புரியுதில்ல? இந்த ஆத்மா என்ன செய்யணும்னா, எந்த உடம்புல இருக்க பன்னியாக பிறந்துக்குன்னா பன்னியை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றிவிட்டு சேத்துல கிடக்கும். ஆடாதுன்னா அந்த கதை, கழுதியாக இருந்தால் இந்த கதை. இப்போ மானிடம் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? விரைந்து இறைவன் திருவடியை பிடிக்கணும். இல்லை, நேரம் இல்லை, டைம் இல்லை. என்ன பண்ணுற நீ? என்ன ட்ரெயினை கண்டுபிடிச்சியா? பஸ்ஸை கண்டுபிடிச்சியா? மிக்சியை கண்டுபிடிச்சியா? கிரைண்டர் ஒரு ரிப்பேர் கூட உனக்கு பண்ண தெரியாது. ஒரு சைக்கிளை கண்டுபிடிச்சியா? சைக்கிளை ரிப்பேர் பண்ணுவாது தெரியுமா? சைக்கிள் காத்தடி கூட உனக்கு தெரியாது. ஓட்டுறதுக்கும் பிரயோஜனம் இல்லை, தண்டக்கர்மாந்திரம். ஆனால் நீ என்ன சொல்கிற? எனக்கு டைம் இல்லை, ஊர்லேருந்து பேரன் வந்திருக்கான், பேம்பர் வாங்க போகிறேன். சொல்கிறியா இல்லையா? ஆனால் பாசம் பந்தமா. பெண்கள் அறிவாளிகள் எங்கே தெரியுமா அவங்க கட்டப்படுறாங்க? பாசத்தில் கட்டப்படுறாங்க. அவங்களோட அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்ன காரணம் தெரியுமா? பாசம், பற்று. என் புள்ள, என் பையன், என் பொண்ணு, அதோட விடுறதில்ல. என் பேரன், என் பேத்தி, அதோட விடுற. என் கொள்ளு பேர். அறிவில்லை கொஞ்சமாச்சு. அதுக்காக வந்த இப்போ தெரியுதில்ல எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு. எல்லாம் மென்டல் ப்ராப்ளம். எல்லாம் மென்டலாக சுற்றின்னு இருக்கு. மெய்ப்பொருளே தேடலை, பொய் பின்னாடியே உழைப்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியில் மீன் பிடிக்க விடுவாங்க கிராமத்தில். 500 பேர் ஒரே நேரத்தில் போட்டு குழப்புவாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டு கிடக்காங்க. கேட்டால் அது ஒரு விழாவாம். இந்த தமிழ் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு கெட்டு போயிடும். குப்பையாக அதை தான் ஜோக்குங்கிறான். என்ன பண்ணுறது? இது பார்த்து பல்லக்கறி. ஏன்னா இது குப்பையை பொறுக்குது. இது எழுந்துட்டு போட்டோம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் உக்த இந்த மாதிரி தன்னை மறந்து கிடக்கிற நேரத்தில், மோதிர மாதிரி மறந்து கிடக்கிற இறைவனை மறந்து கிடக்கிற அந்த நேரத்தில் குரு வரார், உபதேசம் பண்ணுறார். அவனுக்கு தன்னுடைய சுயரூபம் தான் சூரியன் தெரியுது. உள்ள ஒளிப்பொருள், நறுமணப் பொருள், பிரகாச பொருள் இருக்கே, பரம்பொருள் இருக்கே, நான் சூரியன் அப்படிங்கிறத உணர்றார். அப்போ ஞானம் பிறக்குது. அடுத்தது தத்பதங்கிறது பிரம்மத்தையும், தொம்பதங்கிறது உன்னையும், 2 பேரும் ஒன்று தாங்கிற தத்துவமசிங்கிற வார்த்தையும், 4 மகா வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தை சொல்லுதுங்கிறதையும் க்ளீனாக சொன்னிச்சு.
ஆச்சா. அப்புறம் சச்சிதானந்த ரூபந்தான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எது கனெக்ட் பண்ணுதுன்னா இந்த சத்து சித்த ஆனந்தங்கிற 3 கருத்து தான் 2 பேரும் ஒன்றுங்கிறத ப்ரூவ் ஆணுச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. இல்லைனா அமெரிக்காவில் சொன்னான், அப்படி சொன்னால் ஒத்துக்குவீங்க. சச்சிதானந்தம் சத்து சித்த ஆனந்தம்ங்கிற அந்த 3 வார்த்தை தான் ஜீவன்கிட்டையும் பரம்பொருள்கிட்டையும் ஒன்றாய் நிற்கிறது. நம்மளும் நல்லவங்க தான், நம்மளும் அறிவு பொருள் தான், நம்மளும் ஆனந்தமாக இருக்கிறவங்க தான். ஆனால் எப்போ இருக்கோம்? எப்போ வந்தால் ஞானம் வந்தால். எப்போ ஞானம் வரும்? குரு வந்தால். எப்போ குரு வருவார்? புண்ணியம் இருந்தால் வருவார். இல்லையா? புண்ணியமே செய்யலை ஒருத்தனும் தெரியுதில்ல. இப்போ ஒருத்தனும் புண்ணியமே பண்ணல. எனக்கே பத்தலை, எனக்கே பத்தலை, பத்தலை பத்தலை பத்தலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த 5 யஜ்யம் சொல்லுதில்ல, 5 கடன் சொல்லுதில்ல. இறைவனுக்கு 10 ரூபா, குருவுக்கு 10 ரூபா, பித்ருக்களுக்கு 10 ரூபா, உற்றார் உறவினருக்கு 10 ரூபா, ஜீவராசிகளுக்கு 10 ரூபான்னு. அது கொடுக்காத வரைக்கும் அவனுக்கு வெளிச்சம் வராது. அப்புறம் சகுனம் நிர்குணத்தில் சகுனம் வந்தால் தான், உருவம் வந்தால் தான் துவைத்தம் வருது. ஜீவாத்மா பரமாத்மா, குரு சிஷ்யன், பகவான் பக்தன் எல்லாம் உருவம் வந்தால் தான் துவைத்தம். ஐயர் ஐயங்கார், வைணவம் சைவம், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எது? இறைவனை அடைய போகிறதுக்கான வழி என்ன பண்ணிட்டாங்க? சண்டை சச்சரவு உள்ள இடமா மாற்றிக்கிட்டாங்க. காரணம் என்ன? துவைத்தம். அதை சகுனத்துக்கு தான் இடம் காலம் வஸ்து பிரிவினை. நிர்குணத்துக்கு ஒன்று தான். எல்லா மதத்துக்கும் ஒரே கருத்து தான். நல்லது, அறிவு ஸ்வரூபமானது, ஆனந்த ஸ்வரூபமானது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமாம், இந்த சிரவண குரு வந்த பிற்பாடு தான் சிரவணம் நடக்குது. அப்போ என்ன ஆகும்? அறிவு வரும். அப்புறம் நீங்கள் மனனம் பண்ணணும். சந்தேகம் வந்தால் குருவோட விசாரம் பண்ணணும். குருவோட விசாரம் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இனிமேலாவது தெரிஞ்சுங்க. ஒரு குழந்தையோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று சொன்னோம் இல்லையா? திவ்ய பிரபந்தத்தை வச்சாங்க, விளையாட்டு சாமானில் தானியங்களை வச்சாங்க, நகைகளை வச்சாங்க. இன்னொரு ஐட்டம் சாப்பாடு, அதாவது கொழுக்கட்டை, தானியங்கள், ஜுவல்ஸு, திவ்ய பிரபந்தம் 4 வச்சாங்களா? திவ்ய பிரபந்தத்தை எடுத்துச்சா? அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் கொள்கையை டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு போட்டு திணிக்காமல் அந்த குழந்தைக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குங்கிறத விளையாட்டு சாமான்களை போட்டு தான் காமிக்கணும். நீங்கள் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நம்ம வேதம். அது மாதிரி அந்த குழந்தை அதை எடுத்துச்சா, திவ்ய பிரபந்தத்தை எடுத்துச்சா, அங்கே அது டேலண்ட்டு தெரிஞ்சிச்சா? அதே மாதிரி குழந்தையினுடைய ஜாதகத்தில் அதனுடைய டேலண்ட்டை கண்டுபிடிக்கலாம். குழந்தை பிறந்து ஜாதகத்தை எப்போ பார்க்குறான்? கல்யாணத்தை அன்றைக்கி எடுக்கிறான். அந்த ஜாதகத்தை எங்கே இருக்குது, எங்கே வச்சேன் ஜாதகம் அப்படிங்கிறான். என்ன காரணம்? இடையில ஜாதகத்தை அவன் எடுக்கிறது இல்லை. இவர் டாக்டர் ஆகணும், குழந்தை டாக்டர் ஆகணும், டாக்டர் இவர் மைண்டில் இருக்கிறதெல்லாம் திணிக்கிறார்ல. அதை பண்ணாத. கடவுள் நம்புறல்ல. ஜோதிடமும் வேதத்தினுடைய 6 அங்கத்தில் ஜோதிடமும் உண்டு. ஜோதிடம் ஒரு சயின்ஸு, அஸ்ட்ராலஜி சயின்ஸு. புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணணும்? டேலண்ட் என்ன இருக்குன்னு ஜாதகத்தை முதல்ல பாரு. கல்யாணத்துக்கு பார்க்குற உனக்கு இருக்கிற அந்த பொருத்தம் வேலைக்கு இருக்காதா? எல்லாமே இருக்குது. அதனால் இது வரைக்கும் ஜாதகம் பார்க்காம இருந்தீங்கன்னா இனிமேல் பிறந்த நேரம்லாம் குறிங்க, ஜாதகம் எழுதுங்க, எந்த ட்ராக்கில் அவன் போவான்னு கண்டுபிடிங்க. அவனே வெளிப்படுத்துவான், நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்க. இப்போ அவன் வெளிப்படுத்தினாலும் நீ அது வேண்டாம், நீ இதுக்கு போன்றீங்க. அப்போ ஜாதகம் பார்க்கணும். அந்த ஜாதகத்தை எடுத்து போய் குருவிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. குருவாக உச்சி கொண்டு போகிறார். ஏன்னா ஆச்சாரியர்கள் அந்த இவரை சொல்கிறேன்னு ஆள வந்தார். அவர் கிளாஸ் எடுக்கிறவங்கெல்லாம் திருக்கோஷியை நம்பி, பெரிய நம்பி, திருமலை நம்பி, எல்லாம் பெரிய மகத்தானவங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கிற 4 பேர் தான். எல்லாரையும் கண்டவனையும் சேர்க்கறது இல்லை. அங்கே சொல்கிறார், குழந்த
கடவுள் வந்து இந்த உலகத்தை உய்ய வைக்கணும்னா தான் இத்தனை அவதாரம் எடுத்தா, எத்தனையோ அவதாரம் நான் எடுத்தாலும் என்னுடைய சொரூபமான குரு ஆச்சாரியா அவங்க தான் இந்த ஜீவராசிகளை உய்விக்கிறதுக்கு இறுதியான வடிவம். நான் எத்தனையோ முயற்சி பண்ணுறேன், பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் மக்களை அப்போ வழியே இல்லையா. அவர் அடிக்கடி பாதிக்கப்படுறாராம். கடவுள் பாதிக்கப்படுறார். எப்படி பாதிக்கப்படுற? மனித ரூபம் வர எடுக்கிறதுனால மானுடத்துக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் அவருக்கு வருமா வராது? ராமருக்கு வந்துச்சா இல்லையா? அதனால தான் இந்த சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறே தெரியாமல் எதையோ பார்த்துன்னு கிடக்கும். அது கிடக்கட்டும். அப்போ சொல்கிறார், ஆச்சாரியாஸ் பிறந்தாதான் லட்சக்கணக்கானவங்க, கோடிக்கணக்கானவங்க உய்வாங்கலாம். உய்வாங்கன்னா என்னது? மேன்மை பெறுவாங்களாம், வாழ்க்கை வாழ்வாங்கலாம். ஆச்சாரியாஸ் பிறந்தாதான், குருக்கள் பிறந்தாதான். அதனால் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் குருமார்களையும் பரம்பொருள் தன்னுடைய சொரூபமாகவே அனுப்புகிறானாம். பார்த்தீங்களா? இது ஒரு பக்கம் ஆச்சாரிய சொல்கிறார். இங்கே ராமானுஜருடைய அப்பா வந்து சோமயாஜி, நிறைய சோமயாகம் பண்ணி பெரிய சித்தி பெற்றவர். அவர் அம்மா பேர் காந்திமதி. இவர் கிளாஸ் எடுத்துட்டுருக்கார். யார்? சோமயாஜி. 10 பசங்களை வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறார். அவர் பாருங்கள், அந்த காலத்திலேயே பிராமணர் அல்லாதவர் 2 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிறார் உட்கார வச்சு. ஒரு 10 குழந்தைங்க ஒப்பநாயனம் போட்டிருக்கு, 10 குழந்தைங்க ஒப்பநாயனம் போடாமல் உட்காந்துருக்கு. கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. உடனே ஒய்ஃப் காந்திமதி ஒடியாராங்க. வந்து ஒரு அவசரமான ஒரு விஷயம், வாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு. கிளாஸ் வீட்லேயே நடக்கிறதுனால இந்த சம்சாரம் என்ன பண்ணுது? எப்போதும் போல் வழக்கம் போல் டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணோன்னே என்ன ஆனார்? ஏந்து வர என்னதுன்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் மாமாவுடைய பொண்ணு குழந்த டெலிவரி டைம் ஆச்சு, பக்கத்து ஊருக்கு போகணும், நானும் போகணும், நீங்களும் வரணும். கிளாஸு டிஸ்டர்ப் ஆகிடுமா? இது எல்லாம் எப்படி இருக்கும்? குருமார்கள்லாம் அப்படியே இதில் லயமாக இருக்குமா? ஆனால் என் கிளாஸு டிஸ்டர்ப் ஆகிடுமே, நாங்கள் வந்தால் நீ போயிட்டு வாங்க, இது லேடிஸ் சமாச்சாரம் தானே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், குழந்தை தானே, டெலிவரிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் குருவை பற்றி சொல்கிறார் அவர். அந்த குருனா யார்? குருனா அஞ்ஞான இருளை போக்க வல்லவர். கு அப்படின்னா இருட்டு, ரு அப்படின்னா அதை வேறறுப்பவர், நிரந்தரமாக விளக்கேற்றுபவர். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் வந்து கூப்பிட்றாங்களா, ஏந்து வர்றாரா? இவங்க டிஸ்கஷனில் நீங்கள் அங்கே வந்தால் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகணும் போது இந்த 5 வயசு குழந்த ராமானுஜர் போய் அந்த அப்பா பீடத்தில் உட்காந்து, ஆச்சாரியர்னா சர்வசாஸ்திரத்தையும் அதனுடைய நுணுக்கத்தையும் தெரிந்தவர், அவர் அதுபடி தானே நடப்பார், மற்றவர்களுக்கும் நடக்க வைப்பார் அப்படின்னு பெரிய வியாக்கியானம் பண்ணுது. இன்னும் இதுக்கு உபநயனம் போடல, இன்னும் இதுக்கு குரு சேரல, உபதேசம்லாம் பண்ணலை, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கு. 2 பேரும் அம்மா சோமயாஜியும் காந்திமதி அம்மாவும் பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க. குழந்தை இப்படி இருக்கானு 5 வயசில், இன்னும் எல்லா விபரத்தையும் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுகிறதுல எல்லாத்தையும் அப்படியே கேட்குறாங்க. கேட்டுட்டு சரி நான் சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டான், இனிமேல் எனக்கு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகணும், கவலை இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அங்கே வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு இன்னும் உபநயனம் பண்ணலை, உபதேசம் பண்ணலை, குரு உனக்கு இன்னும் காமிக்கலை, எப்படி இந்த கருத்துக்கள்லாம் சொன்னேன்னு. நீங்கள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய புரோகிதர்கள்ட்ட பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்கள்ல, அதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் குழந்தைங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அதை டெவலப் பண்ணுறதும், அது உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையா, இல்லைன்னா நான் வந்து கீழே விழுந்து நான் வந்து இது பண்ணிக்குவேன், அதை பண்ணிக்குவேன், மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணிக்குவேன். இப்போ பண்ணிக்குவேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் விட்டுருங்க. அதனால் ஜாதகம் பாருங்கள், ஜாதகத்தில் என்ன டேலண்ட் இருக்குதுன்னு எல்லாத்தையும். ஏன் பொண்ணு பார்க்குறதுக்கு ஜாதகத்தை பார்க்குற, மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஜாதகத்தை பார்க்குற, பிறந்த அன்னைக்கு எழுதுனதை அன்னைக்கு தான் திறக்கிற. ஒன்றுக்கும் பார்த்தா நீ விளங்குவியா விளங்க மாட்டியா? அதான் விஷயம். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு
நெய் கலைஞ்சாங்கிறவதெல்லாம் இதெல்லாம் நம்மளை விட்டுட்டோம். அதனால சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். அதனால் குரு அது மட்டும் இல்லையா, பிரச்சாரம் வேறு பண்ணுவாராம். இந்த கருத்து எல்லாம் பரவணும், எல்லாம் பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். இந்த பாயிண்ட்லாம் சொன்னோமா, இதுதான் குருவனுடைய குரு மனனம் ததந்தரம் சிரவணம், அது ததனந்தரம் முதல்ல சிரவணம், ததந்தரம் மனனம், அப்புறம் நிதித்தியாசனம்னு சொன்னோமா. சொல்லிட்டு பிரம்ம வித்யா தான், பிரம்ம வித்யா பரிஞானம் பிரம்ம பிராப்திகரம். பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்வதே பிரம்மத்தை அறிவதற்கான ஒரே வழி. பாக்கி அந்நிய வித்யா பரிஞானம் நஸ்வரம். மற்ற வித்யா நீ தெரிஞ்சுக்க யார் பின்னாடி போனீங்கன்னா அது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்படி சொல்லிகிட்டே வந்தாங்களா. இப்போ 47வது மந்திரம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய மந்திரம், நேற்று பார்க்காது. தத்தோ பிரம்ம உபதிஷ்டம் பை சச்சிதானந்த லட்சணம். பிரம்ம உபதேசத்தை சுகருக்கு யார் சொல்லி கொடுத்துட்ருக்கா? பரமேஸ்வரன் பூரணமாக சொல்லி கொடுத்துட்டார். இது சடாங்கனி, இந்த ஜபங்கிறது ஒரு யோகம். இது மட்டும் இல்லை பிரம்ம உபதேசத்தில், இதில் ஒரு பாட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவரை வச்சு சுகதேவரை வச்சு நமக்கு இங்கே பத்து எல்லாத்தையும் முடிக்கிறார். அதனால் பிரம்ம உபதிஷ்டம் தத்தோ பிறகு பிரம்ம உபதிஷ்டம், பிரம்ம உபதேசம் செய்த பிறகு என்னாச்சு? அதில் பிரதானமான விஷயம் சச்சிதானந்த லட்சணம். பார்த்தீங்களா, மந்திரதம் முடிக்க போகிறப்ப சச்சிதானந்த லட்சணத்தை சொல்கிறார். நமக்கு முருகப்பெருமானை எப்போ சொன்னார்? டே 1 சொன்னார். என்ன தொட்ட வார்த்தை, சத்து சித்து ஆனந்தத்தை அறிஞ்சால் எல்லாத்தையும் அறியலான்னு தோணுச்சு. ஏன்னா தேடல் அதுதான் கடைசி வார்த்தையாக இருந்திருக்கு. ஆனால் அதுதான் முதல் வார்த்தை. அதுலேருந்து தான் நம்ம எல்லோரும் கீழேருந்து மேலே போவாங்க, நம்ம மேலேருந்து கீழே இறங்கி எப்படி மேலே போகணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம்! மிராக்கிளா இல்லையா? மிராக்கிள்னு இதெல்லாம் நமக்கு எதுவும் செஞ்சாலுமே எல்லாத்துக்கும் அசமஞ்சஸ் மாதிரி கல் மாதிரி கிடப்போம். அறிவு இருந்தால் கல் மாதிரி கிடக்க மாட்டோம். கல்லுலேயும் என்ன வரும்? அசைவம் வந்துடும், சைத்தன்யம் வந்துடும், உயிர் பெற்றோம். சச்சிதானந்த லட்சணத்தை சொல்கிறதுனால பிரம்ம உபதேசம் முடிஞ்சுது. இப்போ அவர் யாராக ஆயிட்டாரு? ஜீவன் முக்தனாக ஆயிட்டார். ஜீவன் முக்தன்னா யார்? எந்த பிரச்சனையும் உங்களை தொடாது. எதுக்கும் உக்காந்து அழுவ மாட்டேன், ஒப்பாரி வைக்க மாட்டேன், பெட்டை விட்டு படுத்துக்கிட்டு எழுந்துக்க மாட்டேன், ஆட்டம் பிடிக்க மாட்டேன், சமையல் செய்ய மாட்டேன், கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். எது நடந்தாலும் என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஒன்றே சிந்திக்காத, ஒன்று மட்டும் சிந்தி. நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் அப்ளை பண்ணி பாருங்கள். எதையுமே சிந்திக்காத, அனாவசிய கருத்து எல்லாத்தையும் சிந்திக்க தோணும். ஏன்னா அப்படியே பல கோடி ஜென்ம வாசனை என்ன பண்ணும்? இதை சிந்திக்கணும், அதை சிந்திக்கணும். அந்த எலிமூலையை வச்சுக்கிட்டு பாவம் எல்லோரும் ஹார்ட்டுக்கு தான் ப்ரெஷர் கொடுப்பான், சம்மட்டியால் அடிப்பான்னு சொன்னால் பிரெயினுக்கும் சம்மட்டியால் அடிக்கிறாங்க பல வழியில். அனாவசிய குப்பையெல்லாம் சிந்திச்சுட்டு கிடப்பான். சிந்திக்காமல் இருக்கிறது ஒரு ஞானம். தெரியலைங்கிறது அஞ்ஞானம், தெரிஞ்சிக்க வேண்டாங்கிறது ஞானம். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டாங்கிற விஷயத்த சொல்கிறேன். அடுத்ததை யோசி. அறிவுக்கு வந்துட்டியா? அனுபவத்துக்கு இன்றைக்கி வழி சொல்லியிருக்கோம். அது புரிஞ்சிச்சா? அறியும்போது அறிவு, அது நல்லா அதனுடைய அர்த்தம் புரியும் போது அது அனுபவம். அர்த்தம் புரிஞ்சாலே விஷன் வந்துடும்னு சொல்லுது வேதம், சொல்லுது. எப்பயோ சொல்லிட்டோம் நம்ம. இருந்தாலும் நம்ம இந்த புள்ளி வைக்கிறதெல்லாம் எப்போ பேசணும்? ஆரம்பத்திலேயே பேசியிருக்கோம். டே 1 ஃபஸ்ட் வீக்கே பேசியிருக்கோம், இல்லை ஃபஸ்ட் மந்த்தே பேசியிருக்கோம். உங்களுக்கு முதல்ல புள்ளி தான் வைக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. பாட்டாக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். ஆரம்ப கால வீடியோலாம் எடுத்து பாருங்கள். பெரிய பெரிய மகானுபாவு கிடையாது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இந்த 1400 ஆடியோவை நீங்கள் திரும்ப கூட ஒரு விஷன் பார்க்கலாம், ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் நிதானமாக. அதில் நோட்ஸ் எடுக்கலாம். அதில் இந்த வேதாந்தம் எட்ஜில் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். அதுதான் என்னவாயிடும்? அனுபவம் அனுபூத்தியாக மாற்றும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, இதெல்லாம் சொன்னது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதாந்திகள் சிரவணம் பண்ணுறதுக்கு காது 24 மணி நேரம் திறந்து வச்சுருக்கலாம். சகிப்புத்தன்மை வேணும். எதுவுமே போர் அடிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் எத்தனை முறை வேணாலும் கேட்பேன்,
ஏன்னா கேட்க கேட்க புதிய புதிய அர்த்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதே உபநிஷத்து இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு உங்களுக்கு ஒரு முறை எடுக்கணும்னு தோணுது. இங்கிலீஷில் பாஷை எழுதியிருக்காங்கல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஜீவன் முக்தக இப்போ ஜீவன் முக்தனா ஆகிட்டான். ஜீவன் முக்தனா என்னாச்சு, வாழ்க்கை எத்தனை பிறவி எடுத்தாலும் எந்த பிறவி எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்? அறிவு வேலை செய்யுது. இவ்வளோ நாள் அறிவு வேலை செய்யலை, மனம் என்ன பண்ணுது, அழுதுது, தவிச்சது, ஓடுது, குதிச்சுது, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அதாயிடுமோ இதாயிடுமோன்னு குட்டிக்காரணம் போட்டுச்சு, என்னென்னமோ பண்ணிச்சு. எலிமூலையை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆணுச்சு, பரதநாட்டம் ஆணுச்சு, தன்னையும் நம்பலை, இறைவனையும் நம்பலை, குருவையும் நம்பலை. அப்புறம் என்ன தெரியுமில, அது நம்பாத கதி, அது அதோ கதியில் எங்கேயாவது முடங்கி கிடக்கும், அப்படியே கிடக்கும், முடங்கி கிடக்கும். அப்புறம் நடக்கிறது நடந்து தீரும். புரியுதா? இப்போ நீ எலிமூலையை வச்சுக்கிட்டு சிந்திச்சு என்ன ஆக போகுது? நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சுவாமிகிட்ட பேசு, நம்பிக்கை இருந்தா. இல்லையா, குருகிட்ட பேசு. இல்லையா, உன் எலிமூலையை வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாரு, உனக்கு புலப்படாது. அப்போ குருவை பாரு. குரு க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. குரு சொல்கிறது தான் இறைவன் சொல்லுவான், இறைவன் சொல்கிறது தான் குரு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்காது. அது உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. நீ முதல்ல சுவாமியை பார்த்துரு. உன்னோட எலிமூலையை விட்டுரு, அது வேஸ்ட்டு, அது குப்பையை தான் சிந்திக்கும். இறைவன்கிட்ட பேசு போ, தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் குரு போய் பாரு. அவர் என்ன சொல்ல நினச்சாரோ, உனக்கு என்ன உள்ளே தோணுச்சோ அதை குரு சொல்லுவாங்க. வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. உனக்கு திறமை இருந்தால், வல்லமை இருந்தால். ஆச்சா? அதனால் இந்த ஜீவன்முக்த நிலை சதா சதா தியாயன் ஜீவன்முக்த நிலையை தியானித்து நித்தியஸ்துவம் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நித்தியத்தில் விகாரிஷ்யசி, நீ வாழ்க்கை நடத்துவாயாக, உழவுவாயாக அப்படின்னு கருத்தை சொல்கிறார். அப்புறம் ஓங்காரத்தை தொடாமல் உபநிஷத்து கிடையாதுன்னு சொன்னால அதுக்கு ஒரு மந்திரம் எழுதியிருக்காரு. இது என்னமோ சேர்த்த மாதிரி இருக்குது. எப்படி எழுதியிருக்காரு? 48வது மந்திரம். யோ வேத ஆதோ ஸ்வரக, வேதம் ஆரம்பிக்கிறது ஸ்வரத்தில் தான் ஆரம்பிக்கும். ஸ்வரங்கிறது ஓங்காரம். ஓங்காரத்துக்கு ஓங்காரம், பிரணவம், உத்கீதம், சாமம், பிரணவம், இத்தனை பேர் இருக்கே. அதில் இங்கே ஸ்வரங்கிற வார்த்தையை பயன்படுது. வேதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் ஓங்காரம் சொல்லுவோம். புரோக்தோ வேத அந்தே, வேதம் முடிகிறப்ப வேதாந்தம் முடிகிறப்பையும் இந்த சாந்தி பாடத்தை 2 வாட்டி சொல்லுவாங்க. ஓங்காரத்துக்காகவே 2 வாட்டி சொல்லுவாங்க. சாந்தி பாடம் ஆரம்பத்தில் சொல்கிற, நம்ம முடிக்கும் போது சொல்கிறது இல்லை. ஒரே விஷயம் தானே என்னத்தை அப்படின்னு நம்ம 2வது முறை சொல்கிறதில்ல. பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, முடிக்கும் போதும் ஒரு வாட்டி சாந்தி பாடத்தை இறுதியில் சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பமும் ஓங்காரம், புரோக்தோ வேதாந்த ச பிரதிஷ்டிதக, முடிவுலையும் வேத முடிவுலையும் ஓங்காரத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய, அது ஜகத்தோட பொருந்தும், பிரம்மத்தோட பொருந்தும். ஏற்கனவே பேசியிருக்கோம். தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய வெகு பரக, பரத்தோடையும் தொடர்புகளும், பிரகிருதி ஜகத்தோடையும் தொடர்புகளும். சக மகேஸ்வரக, அந்த ஓங்காரமே மகேஸ்வரன், ஈசன். இந்த வார்த்தையை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. முதல்ல ஈசன், பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன். முதல்ல வந்தது ஈசன். இங்கே ஈசனை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவர் காரணமாக இருக்கார். அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. யாரை பிரதானமாக சொல்லுவாங்கன்னா பெருமாளை தான் பிரதானமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஜகத்து ஃபுல்லாக அவர் தான். ஜகத்தில் உயிராக இருக்கிறது, உடம்பாக இருக்கிறது, அலையாகவும் நுரையாகவும் இருக்கிறது, அலையாகவும் நுரையாகவும் இருக்கிறது மகாவிஷ்ணு. அம்பாள் மாயா மாயோன், நாராயண நாராயணி, விஷ்ணு வைஷ்ணவி. புரியுதா? ஆனால் அவங்க பக்தர்கள் பேசும்போது பாருங்களேன், சைவ சித்தாந்திகளாக இருக்கட்டும், இல்லை வைணவர்களாக இருக்கட்டும், சைவர்களாக இருக்கட்டும், மெய்ப்பொருளை உபநிஷத்தில் இருக்கிறது என்ன? முதல்ல தோன்றியது, காரணமாக இருக்கிறது ஈசன் மாயா. இது நல்லா புரிஞ்சுங்க. வேதம் ஸ்மிருதி இல்லை, புராணத்தில் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி விட்டுவாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு புரியணும், கதை சொல்லி ஆகணும். இங்கே கதையெல்லாம் கிடையாது, கற்பனையும் கிடையாது, டைரக்டு ஸ்ருதி.
பிரம்மம், ரிஷிகள், உபனிஷத். 3 பாயிண்ட் தான். பிரம்மம், ரிஷிகள், உபனிஷத் எழுதிட்டாங்க. புரியுதா? அதனால் யார் தன்னுடைய கருத்தையும் ஏற்றக்கூடாது. இருக்கிறதா சொல்லிட்டு ஏற்றுறது மட்டும் இல்லை, ஒருத்தவங்கள தாழ்த்துறாங்க, ஒருத்தவங்கள உயர்த்துறாங்க. ஒருத்தவங்கள உயர்த்துறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள ரெண்டுமே தப்பு. என்ன கேட்டால் சிவா விஷ்ணு 2 கண்ணு சொல்லிட்டு போ. ஏன் அந்த புத்தி வர மாட்டேங்குது? பாக்கி எல்லாத்துலேயும் துவைத்தம் பார்க்குறேன், இதில் துவைத்தம் பார்த்துட்டு போயேன். அடிப்படை அறிவே கிடையாது. என்ன காரணம்? ஒரு பற்று ஆகிப்போகுது. பற்றை விடுன்னு சொல்லுது வேதம். உபநிஷத்துலாம் ஒருத்தனும் படிக்கிறது இல்லைங்க, எல்லாம் புராணத்தை படிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. உபநிஷத்தை படித்தா நீங்கள் தான் உபநிஷத்தை படிக்கிறீங்க. இறைவன் வரோம் உங்களுக்கு. நீங்களாவது மெய்ப்பொருளை எடுத்து சொல்லுங்கள். புரியுதில்ல? விஷ்ணுங்கிற வார்த்தை கூட வரல, ஹிரண்ய கர்ப்பன் தான் வருது. ஈசன், ஹிரண்ய கர்ப்பன், விராட் ஒரே ஆள் தான். பிரம்மன் தான் ஈசனாக மாறி இருக்கு. அதுதான் இப்போ எப்படி நீங்கள் தூங்கும்போது பிராக்யனாக இருக்கீங்க, கனவு காணும்போது தைஜசனாக இருக்கீங்க, நீங்கள் கண்ணு விழித்து பார்க்கும்போது விஸ்வனாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி தூங்கும்போது ஈசனாக இருக்கிறீங்க, கனவு காணும்போது விஷ்ணுவாக இருக்கீங்க, ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கீங்க. விழிப்படையும் போது ஒரே ஆள் தான். அப்போ என்ன வேறுபாடு? இவ்வளோ படித்த என்ன பிரயோஜனம்? பக்தியில் அழுது தவிக்கிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. கடைசியில் பரமேஸ்வரன் வந்து ருத்ரன் ஒரு கேட்டகரி, 12 பேரில் ருத்ரன் ஒருத்தர். அதுக்கு மேலே எத்தனை பேர் பரமேஸ்வரனுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஈசனுங்கிற வார்த்தை முதல்ல வந்த வார்த்தை. இதெல்லாம் புரிஞ்சுங்க. தப்பாக பேசுகிறாங்களே, அதுக்கு சொல்ல வரேன். என்னால் கேட்டுட்டு இருக்க முடியும். இதெல்லாம் படித்து தொலைச்சிடுறோமா? இதை படிக்காமல் இருந்தால் நம்மளும் பேசாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்குறானுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம படிச்சிடுறோம், தெரிஞ்சிடுது. மெய்ப்பொருள் தெரிஞ்சுட்டால் மெய்ப்பொருளில் தான் நாம் நிற்போம். நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் நம்மள்கிட்ட கிடையாது. எதுக்காகவும் சத்தியத்தை விடாத. சத்தியத்துக்காக எதை வேணாலும் விடு, சத்தியம்தான் இறைவன் அப்படின்னு சொன்னிச்சா. அதனால் சக மகேஸ்வரகன் வார்த்தை சொல்லுது. மகேஸ்வரங்கிறது 4வது ரூபம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அடுத்த 4வது நிலை தான் மகேஸ்வரன். அதுக்கு மேலே சதான் சிவ நிலை இருக்குது, பிந்து நிலை இருக்குது, நாத நிலை இருக்குது, சக்தி நிலை இருக்குது, சிவநிலை இருக்குது. இதெல்லாம் படிக்க வேண்டாமா? சச்சிதானந்தமே பிரம்மஸ்வரூபம், அதுவே உபதேசம். அதை அறிய அனைத்தையும் அறியலாம். அறிந்த பின் ஜீவன் முக்தன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஜீவன் முக்தன் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சா? இன்னும் இல்லையா? 1400 ஆடி கேட்டியா இல்லையா? நீ கேட்டியா? அப்போ ஆரம்பிச்சிச்சா இல்லையா? கண்ணு திறந்துச்சா இல்லையா? இது டெய்லி கேட்கணுங்கிற எண்ணம் வந்துச்சா இல்லையா? டெய்லி கேட்காம இருக்க மாட்டேன், எதை வேணாலும் இன்றைக்கி சாப்பிடாம கூட ஒரு வேளை இருப்பேன், இன்றைக்கி ஒரு ஆடியோ கேட்காம இருக்க மாட்டேன்னு இருக்கீங்களா? சத்தியம் எனக்கு தெரியும். டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்களா? அதே போதுமே. 1 முறைக்கு 2 முறை கேட்குறாங்க. கேட்டுங்கப்பா, ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறாங்க. டெய்லி ஒரே ஆடியோவை 2 முறை கேட்குறாங்க, சில நேரம் 3 முறை கூட கேட்குறாங்க. சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. சும்மா கேட்டு பார்க்குறேன். இந்த 1400 ஆடியோ சின்சியராக கேட்டால், ஸ்ரத்தையாக கேட்டிருந்தால் கண்டிப்பாக நெற்றிக்கண் திறக்கப்பட்டிருக்கும். எப்படி இருக்குன்னா, மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாகணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. செயல்படும் அறிவு. சும்மா நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, வீட்டில் உட்காந்துல்ல, டெய்லி வராங்க, டெய்லி கிளாஸுக்கு வராங்க, 2 பேரும் வராங்க. ஏன்? செயல்படும் அறிவு. பாக்கி பேருக்கெல்லாம் என்னவா இருக்கு? அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு, அது எப்பயாவது செயல்பட்டாங்க. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு இருந்தால் அப்படி இருக்கும். அதுக்கு தகுந்த பலன் தான். ஆச்சா. உபதிஷ்டம் சிவனேத்தி, சிவன் உபதேசம் பண்ணதுனால ஜகத்தன்மயத்தா கதக, இவர் என்னவாயிட்டார்? ஜகத்தாயிட்டார். ஜகத் அங்கே ஓடுற ஆடு, கழுதை, குதிரை எல்லாத்துலேயும் தன்னை பார்க்குறாரு. ஜகத் மயமாயிட்டார். என்னாச்சு? ஜகத் மயமாயிட்டார். உத்தாய பிரணிபத்தியம் தியக்த சேஷ பரிகிரக எல்லாத்தையும் கேட்டாரா? அவருக்கு அப்படியே தலையை சுற்றிடுச்சு. எங்கும் பிரம்மமயமாக இருக்கே, பார்க்குறது எல்லாமே பிரம்மமாக இருக்கே அப்படின்னு பார்த்து ஏந்தார். உத்தாய ஏந்தார். பிரணிபத்தியேஷம்
குரு அப்படியே நமஸ்காரம் பண்ணார். கையில் என்ன இருந்து எல்லாத்தையும் விட்டார். செட்ட சேஷ எது கையில் இருந்துச்சோ, எது சேர்த்து வச்சுருந்தாரோ, அதை கையில் என்னென்ன வச்சுருந்தாரோ அது எல்லாத்தையும் விட்டார். பரிகிரக இந்த ஞானத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு கிளம்பிட்டார். அவ்வளோதான், அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. தெரியும் இது நடக்கணும், அப்படியே சொல்லிட்டாரு. தேவனே சொல்லிட்டாரு, நீ பிரம்மோபதேசம் பண்ணால் பையன் பிரம்மஸ்வரூபம் ஆகிடுவான், அவனுக்காக லோகசேமம் இருக்கும். நீ என் பிள்ளை என் பையன் அப்படி நீ பிடிச்சிட்டு தொங்குறதெல்லாம் அக்கிரமம் சொன்னாரா இல்லையா? அயோக்கியத்தனம், இன்னும் நிறைய வார்த்தைலாம் இருக்குது, வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்தையா ஒன்றுது எதுவுமே கிடையாது. நீயே கிடையாது. நான் தான் சொல்ல அடிக்கடி சொல்கிறேன், 40 வயசுக்கு மேலே உன் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடையாது. 50 வயசுக்கு மேலே உன் உடம்பு கிடையாது. 60 வயசுக்கு மேலே உன் உயிரே கிடையாது. அப்புறம் எதை வச்சுட்டு எந்துங்கிற? எவ்வளோ பேர் லைஃப்பை விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு உக்காந்துருக்கான். நான் சாப்பிட்லையா, தூங்கலையா, இப்போ பணம் இல்லையா, இருக்கிற பணம் பத்தாதா? ஏன் இப்போயும் நாயா பேய அலையிற? சாகுற வரைக்கும் நாயா பேய அலைவேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அலையிற, கங்கணம் கட்டாமலே அலையிறிய பைத்தியக்காரன். ஏங்க அத்தியாவசியத்துக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு தொலை, ஒன்று வேண்டான்னு கேட்கலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கா போன்னு சொல்கிறோம். மொட்டை மாடிக்கு போன்னு தானே சொல்கிறோம். நம்ம வேதா கிளாஸுக்கு மொட்டை மாடி அப்படின்னு தான் வைக்கணும். வனப்பிரசத்தையும் விட்டுட்டான், மோட்சத்தையும் விட்டுட்டான், தர்மத்தையும் விட்டுட்டான், காமத்துலேயோ நிற்கிறான். அதுக்கு அர்த்தம் சம்பாதிக்கிறான். புரியுதில்ல? தர்ம அர்த்த காம மோட்சத்தில் தர்மத்தையும் விட்டாச்சு, மோட்சத்தையும் விட்டாச்சு. காமத்தை கட்டிமாக பிடிச்சிக்கிட்டான், அதுக்காக தான் வேலை செய்கிறான். இல்லைன்னா வேலை செய்வான் அவன்? எதுக்காக வேலை செய்கிறான்? இதை போகிக்கணும். இங்கேயே சொர்க்கத்தை தேடுறான். இங்கே சொர்க்கங்களை இருக்கிற லோகத்தில் கீழே இருக்கிற நீ. பூலோகம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட உலகம். நமக்கு மேலே ஒவ்வொரு லோகமும் அறிவுலையும் ஆனந்தத்துலேயும் 100 மடங்கு மேலே இருக்காங்க. எத்தனை வாட்டி பொய் சொல்கிறோமா? வேதம் பொய் சொல்லுமா? அப்புறம் இங்கேயே பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு சட்டை கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த சட்டையை நான் தச்சு போட்டுக்கிறேன், டாக்டருக்கு மொய் எழுதுகிறேன். என்னையா அறிவு உனக்கு? இதை விட மேன்மையான வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா? மேன்மையான உடம்பு கிடைக்குமா கிடைக்காதா? தான தர்மம் பண்ணலையா? பண்ணலைன்னா அவனுக்கு கிடைக்காது. பண்ணலை அப்புறம் என்னத்துக்கு பயப்படுற? ஒன்று குருவை நம்பு, இல்லை ஒன்றை நம்பி தொலை, இல்லை இறைவனை நம்பு, இல்லை வேதத்தையாவது நம்பு. ருத்ராட்சம் மட்டும் போட்டிருந்தா போதுமா அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்கு, எழுந்து போட்டிருக்கு. படிக்கட்டுமா? கிளம்பிட்டார். அங்கேருந்து பரிகிரகம் பண்ண போகிறாரு. என்னாச்சு? பரபிரம்மம் பயோராசோ. இதை படித்தது கேட்ட உடனே பரபிரம்மம் பயோராசோ, அந்த பிரம்மானந்த சாகரத்தில் பிளவின் பயோ ததா, அந்த சாகரத்தில், ஆனந்த சாகரத்தில், பிரம்ம சாகரத்தில் அப்படியே மூழ்கினார். பிரவர்ஜந்த் தம் ஆலோக்கிய கிருஷ்ணத்வாபயன முனிகி. கிருஷ்ணத்வாபயன அப்பா வியாசர், அவருக்கு இன்னொரு பேர், அவருக்கு பல பேர், வியாசருக்கு பல பேர், அதில் கிருஷ்ணத்வாபயன ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் பையன் இப்படி போகிறத பார்த்துட்டு ஆனந்த கடலில் மகிழ்ச்சியாக இருக்கிறான்ல, பார்த்துட்டு முனிகி மௌனமாயிட்டார். என்ன சொல்கிறேனே தெரியல அப்பாவுக்கு. முனிகி மௌனமாயிட்டார். ஏன்? துறவு நீ விட்டுடலாம் சொல்லக்கூடாது. உபதேசம் பண்ணி நீ அங்கே பார்க்காத, இதை பண்ணாத, அதை பண்ண, அதுவே விட்டுடும். கெட்டது மாயை விட்டது, கெட்டது மாயை விட்டது உலகம், கெட்டது மாயை விட்டது உலகம், அற்றது பற்று உற்றது வீடுன்னு ஒரு லைன் இருக்குது, தமிழ், தூய தமிழ். அற்றது பற்று எந்துன்னு சொல்கிறல்ல, அதை விட்டு தொலை. இந்த காக்கா பருந்து கதை சொல்லியிருக்கேன்ல, மாம்சத்துண்டை தூக்கிட்டு போகக்கூடிய பருந்தை 100 காக்கா விரட்டும். பருந்து என்ன பண்ணணும்? அந்த பிடிச்சிருக்க மாம்சத்தை விட்டு அந்த 100 காக்காவும் டைவெர்ட் ஆகிடும். இது ஃப்ரீயாக சுற்றலாம், இன்னொரு இடத்துல ஒரு எலியை பிடிச்சிட்டு போயிடலாம். இது என்ன பண்ணுது? விட மாட்டேங்குது. அந்த காக்காலாம் என்ன பண்ணுது?
காக்காவுக்கெல்லாம் அறிவே கிடையாது, சொந்தமாக உழைச்சி சாப்பிட்ணும் கிடையாது. அதுக்கிட்ட போய் பறித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிது. காக்கா தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன வேலை, கிரிமினல் வேலை பண்ணுதுன்னு. பண்ணுதா இல்லையா? தம் ஆலோக்கிய அவரை பார்த்துட்டு கிருஷ்ணத்வாபாயனா முனிகி மௌனமானார். ஏற்கனவே அவர் மௌனி தான். துறவு செய்கிற வேலை அற்றது. அதுக்கு ஏதோ எழுதுனேன், துறவு தானாக நடக்க வேண்டும், அது ஞானத்தால் நடப்பது. மாயை கெட்டது, கைவிட்டது. மாயை கெட்டது, யாரு கெடுத்தது? ஞானம், ஞானி. கெட்டது மாயை, கைவிட்டது. அற்றது பற்று, உற்றது வீடு. பற்று அற்றது, வீடு உற்றது. உற்றதுன்னா அவங்க கூட சேர்ந்துச்சு உன் பக்கத்தில் வந்து. அற்றது பற்றுன்னு என்னுடைய ஹெச்ஓடி பிரசிடென்சி காலேஜ் படிக்கும்போது முக்தி போதம்னு ஒரு நாவலை தமிழ் பண்ணார் எங்கள் ஹெச்ஓடி. ஸ்ரீதரன் பேர், என் ஸ்ரீதரன் பேர். ரொம்ப பிரசித்தி அவர். காது கேட்காது, ஆனால் நிறைய புக்கு எழுதியிருக்கார். டிரான்ஸ்லேஷன் தமிழ் பண்ணுவார். அதில் இந்த வார்த்தை வருது, அற்றது பற்று உற்றது வீடுங்கிற வார்த்தை வருது. இங்கு துறவு ஞானத்தால் ஏற்பட்டது, அதனால் அது நிரந்தரம். ஞானம் இல்லாமல் துறவு எடுக்காதீங்க. ஞானம் வந்த பிற்பாடு துறவு எடுங்க. ஞானம் வரலையா துறவுக்கே போகாதீங்க. அதை கலங்கப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுதேன். என்ன மாதிரி சாதாரண கலை சட்டை போட்டுங்க, ஈஸி. பணப்பிரஷ்டம், எல்லாருமே நல்லாரம் இரு. குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்லது கெட்டது, நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சுப்பார். அதே நேரத்தில் ஏகாந்தமாக 8 மணி நேரத்தை ஒதுக்கிக்க. 8 மணி நேரம் தானேயா சொல்கிறோம், அது முடியலையா அவனுக்கு? இப்போ என்னாச்சு, லைட்டாக புத்திர சோகம் வந்துடுச்சு வியாசருக்கே. என்னுடைய பிள்ளை பிரம்மம், சுக பிரம்மம் அனுவிரஜன்னா ஜுகாவை விலகி போகிறாரு. பின்தொடர்ந்து புத்திர விஸ்லேஷ் காத்தரக மனசெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. காத்தரக கொஞ்சம் கோழையாகிட்டார், தைரியம் இழந்துட்டார். உடனே கூப்பிட்றார், பிரத்தினே துஷ்டதா சர்வே ஜகத்து ஸ்தாவர ஜங்கமம். இவர் கூப்பிட்டதில் ஸ்தாவர ஜங்கமம் எல்லாம் அண்ட சராசரங்களும் ஆரம்பித்தான். அப்படி கத்திருக்காரு. பையன் முக்தன் ஆகிட்டான் ஜீவன். எதுக்கு அப்படி கத்தணும்? நீ தானே கொண்டு போய் விட்ட. அதுவும் பரம்பொருள்கிட்ட போய் விட்ற, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? விட்டேன்னா இது நடக்கும். அப்போயே அவர் சொல்கிறாரா இல்லையா? அப்போ நான் வந்து உபதேசம் பண்ணா. ஏன்னா சத்குரு முதல் குரு யார்? ஜெகத்குரு யார்? முதல் குரு ஜெகத்குரு. வீட்டில் இருக்கிறத சொல்லலை, அது சம்சார குரு. ஜெகத்துக்கு அது குரு தான். ஜெகத்துனா என்னது? சம்சாரம். அதுக்கு குரு தான். பிரவர்த்தி மார்க்கமாக இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், பிரவர்த்தி. பையன் யார்? ஜெகத்து. நிவர்த்தி. வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டே வருவான். அப்புறமா ஒன்றும் வேண்டான்டுவான். அது தானாக நடக்கிறது. அது இப்போ நடக்காது. இன்னும் விட்டாதானே, உன்னை சிந்திக்க விட்டாதானே தம்பி. உள்ளே வந்து இல்லை. எத்தனை வயசாச்சு இப்போ? எனக்கு இப்போ 25. 50 வருஷம் வரைக்கும் நீ உனக்கு சுய அறிவே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கலட்டி அங்கே வைய. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்ப்போ. சரி சரி சரிங்க. சொல்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்களே இல்லைன்னா சொல்ல முடியாது. செய்யுங்க, தப்பு இல்லை, செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லா வருவீங்க. கத்துல ஜெகத்து ஸ்தாவர ஜங்கமாக எல்லாம் ஆச்சு. என்னாச்சு? சர்வே எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சு. கத்து தத் சுருத்வா சகல ஆவாரம். இந்த வார்த்தை, இந்த சப்தத்தை கேட்டு, ஆரவாரத்தை கேட்டு வியாசக ஒரு பக்கம் லைட்டாக துக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் பையன் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கானே, இது மாதிரி பார்த்ததே இல்லையே, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கானே. சத்தியவதி சுத்தா குழந்த வந்த காரியத்தை முடிச்சுட்டான். கிருத்தகிருத்தியனா ஆகிட்டான். சத்தியத்தில் நிற்கிறான். பிரம்மஸ்வரூபமாக ஆகிட்டான். சத்தியவதி சுத்தக
கூப்பிட்டவன் திரும்பலை. யார்? இவ்வளோ அண்ட சராசரங்களை கத்துன அண்ட சராசரங்களை கொஞ்சம் அசையுது சத்தத்தை கேட்டு, இவன் அசையலை. யார்? சுகபிரம்மா அசையலை. என்னாச்சு? புத்திரனை சகித்து இவரும் கூடவே பிரீத்தியா அன்போட பரானந்தம் உபேயிவான், அந்த பரமானந்தத்தை இவரும் சுவைக்க ஆரம்பித்தார். கூட பையன் கூடயே போகிறார். என்ன அடுத்தது? உபதேசம் பண்ண போகிறார். வேறு என்ன போகணும்? சுகபிரம்மா என்ன பண்ண போகுது? உபதேசம் பண்ண போகுது. இப்படியாக இப்படியாக ரகசிய உபநிஷத்து தீதே அறிவிக்கப்பட்டது, கற்றுத்தரப்பட்டது. குருவால் ரகசிய உபநிஷத்து சொல்லப்பட்டது, கூறப்பட்டது, உபதேசம் செய்யப்பட்டது. கிரகாத் இதை பெற்று சர்வ பாபம் விநிர்முக்தா, சர்வ பாபம் எல்லா பாவத்திலேருந்து எரிச்சிட்டு, இதான் ஞானத்தினுடைய தனி சிறப்பு. எப்படி தெரியுமில்ல? இப்போ ஞானம் எப்படி இந்த கர்மாவெல்லாம் எரிக்குதுன்னு தெரியுது. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? நீங்கள் வேதம் சொல்கிறது, குரு சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நம்புறீங்க. எப்படி எரிக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, உன் சித்தத்தில் இருக்கிறது தான் என்னது? கர்மா. கர்மா எங்கே இருக்கு? உனக்கு டெய்லி எப்படி செயல்படுறீங்க? நீங்கள் நினச்சிருப்பீங்க, நேற்று சூப்பர்வைசர் சொன்னார் அந்த வேலையை செய்யணும், அது ஒரு வேலையாக இருக்கலாம். அதுவும் இதுலேருந்து தான் வந்தது. பாக்கி 99 வேலை இருக்கல, ஒரு 100 வேலை செய்கிறீங்களா? 99 வேலை உள்ளே இருந்து தான் வருது. சித்தத்திலேருந்து நீ பதிஞ்சு வச்சுருக்க பதிவுனுடைய வெளிப்பாடு வருது. வரும்போது அதை அப்படியே செயல்படுத்தினா அது கர்மா. இது இறைவன் வேலை, அதை நம்ம செயல்படுத்துகிறோம். நம்மளை வச்சு இறைவன் இந்த வேலையை கொடுத்து ஒர்க் ஷீட்டு கொடுத்துருக்கான், நம்ம இதை செய்யணும்னு நினச்சி செய்யணும், கர்ம யோகம். இது இறைவன் வேலையோ யார் வேலையோ, என்னுடைய கர்மாவோ எது வேணாலும் வரட்டும், வரதை நான் அறிவோட டேக்கிள் பண்ணுவேன். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். 2 பாயிண்ட். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. 90% செய்யக்கூடாதான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது 10%, அதை செய்யணும். அதனால் வர 100% செய்ய வேண்டியது தாஞ்சி வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? அது நம்ம வேலையில் இறைவன் வேலைன்னு நினச்சிக்கோ. நினச்சிக்கிறதுலாம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன் அதை நீ அறிய மாட்டுக்கிற, ஏற்றுக்க மாட்டுக்கிற? கர்மாவாக செய்யாத, கர்மயோகமாக செய். நான் செய்கிறேங்கிறத விட்டுடு. நீ உண்மையாக அது இல்லையப்பா, அப்புறம் எப்படிப்பா நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் செய்யலை, உங்களை வச்ச செய்துங்கிறது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்களை வச்சு தானே எல்லா வேலையும் செய்யுது. உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குது. அம்மா, 2 குழந்தைங்க, நீ பார்த்துக்கணும். நீ ஒரு வேலையும் ஒழுங்காக செய்கிறதில்ல. உனக்குன்னு 2 குழந்தைய கொடுத்தா கரெக்டாக நீ செய்வ. துணி துவைப்ப, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லா வேலையும் ஒழுங்காக பண்ணுவேன். நீ அப்பா, 2 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும், குருவை காமிக்கணும், இறைவனோட சேர்க்கணும், சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணணும், தான் காலில் தானே நிற்க வைக்கணும். இதெல்லாம் பொறுப்புகள் தான். இதெல்லாம் பொறுப்புகள் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துவான், செயல்படுத்துகிற மாதிரி செயல்படுத்துவான். நான் இது செஞ்சே தீரணும், இது எனக்கு பொறுப்பு, இதை பண்ணி அப்படிலாம் கிடையாது. உனக்கு எப்படி கொடுப்பான்? உனக்கு சக்தி இருக்கா, சக்தி இல்லையா? நீ விரும்பினாலும் அது நடக்குதா இல்லையா? விரும்பாட்டினாலும் அது நடக்குதா இல்லையா? நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ பிறந்ததுலேருந்து நீ எதை செஞ்சேன்னு சொல்லு பார்க்கலாம். நீ ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு 10 பேர் சரௌண்டிங்கில் இருந்து உன்னை செய்ய வச்சுருக்காங்க. அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்காங்க. நீ மட்டும் தனியாக எங்கே போய் செஞ்ச சொல்லு பார்க்கலாம். அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச சொல்லு. யாருமே செய்யாத நான் செஞ்சுருக்கேன் சொல்லு பார்க்கலாம். ஒன்று கூட சொல்லறதுக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு நான் செஞ்சேன்னு சொல்கிற? அப்புறம் வந்துங்கிற எது உனக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ண போகிற, அப்புறமா அது ரிப்பேர் ஆகும், அப்புறம் ரிப்பேர் பண்ணுவேன், அப்புறம் அது போயிடும், அது பின்னாடியே போயிடுவியா? நீயே போக போகிற, நானும் போக போகிறேன். அப்புறம் என்ன அதில் உனக்கு இவ்வளோ இது பற்று பிடிச்சிக்கிட்டு தொங்குற, விட மாட்டேங்கிற கடைசி வரைக்கும்? என்ன சொன்னார் கடவுள்? தொங்காதரா விடுறான்னு சொன்னாரா இல்லையா?
விட்டானா அவன்? விட்டுருந்தா அவனுக்கு முக்தியா? ஏன்? நம்பிக்கை இல்லை. கடவுளை புரிஞ்சிக்கலை. கடவுளை நம்ப வேணாம், கடவுளை புரிஞ்சுங்க. அதுதான் ஞானம். கடவுளை நம்புறது நம்பிக்கை, அது பக்தி. நம்பிக்கையை புரிஞ்சுக்கோ, அதுதான் ஞானம். ஞானம் இருந்தால் கண்டதையும் கேட்க மாட்டேன், அனாவசியமாக கேட்பேன். இப்போ நீ அனாவசியமாக கேட்க மாட்டேன், ஆடம்பரமாக கேட்பேன், அதையும் கேட்க மாட்டேன். அகங்காரமாக கேட்பேன், அதுவும் கேட்க மாட்டேன். இப்போ நீ கேட்குறது 25 கிலோ எதுக்கு கேட்குற? ஆணவம். நடக்கவே போகிறதில்ல, ஒரு நாளும் நடக்காது. நீ எத்தனை ஜென்மா, லட்சம் ஜென்மா எடுத்தாலும் அது நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாது. நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அவனா சொன்னான், இருக்காது. அம்மா நீ எப்படி கேட்குற 25 கிலோ? எய்த்த கடைக்காரன் 150 கோடி வச்சுருக்காஞ்சின்னு அந்த ஏயா நீ தெரிஞ்சுக்கிட்ட எங்கிட்டயா அதை சொல்கிற? 150 கோடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உடனே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வாழ தெரியலச்சு, எங்கிட்ட 150 கோடி கொடுங்க, நான் என்னென்ன பண்ணுவேன்? நீ என்ன தான் பண்ணுவேன்? போய் உடனே இடம் வாங்குவேன், இல்லைன்னா ஜுவல்ஸ் வாங்குவேன், வீடு கட்டுவேன், இல்லைன்னா 10 கடையை கட்டிட்டு 10 பேரும் உங்கள் மேலே கேஸை போடுவான். கோர்ட்டுக்கும் கேஸுமா வீட்டுக்குமா அலையுவேன். அவன் எந்தும்பா, நீ ஒந்தும்ப. இது பஞ்சாயத்து வைக்கிறதுல அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும், சந்தோஷமே போய்டும். இது அறிவு இல்லை, பேசிக் விஷயம். எப்படி 150 கோடிக்கு பதில் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரே நிமிஷத்தில் பிளான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறான். ஆணவத்துக்கே கேட்காதப்பா, சௌகரியத்தை கேளு, அத்தியாவசியம் கேளு, தரப்படும். ஆடம்பரம்னா அதான் சௌகரியம், அதுவும் கேளு, தரப்படும். 25 கிலோச்சு நீ என்ன இரும்பு கடையா? கர்மம் இருக்கா இல்லையா? ஒருத்தவங்க வாயை விட்டுட்டாங்க, பாக்கி பேர்லாம் சொல்லாமல் இருக்காங்க. வாயை விட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஒரு மாடலாக இருக்கா இல்லையா? 25 கிலோ தங்கம். அதேமாதிரி ஆண்கள் என்ன? 100 கோடி, 500 கோடி, தெருக்கோடி. இன்றைக்கி ஒரு ஸ்கூலையே லாக் பண்ணிட்டானுங்க, சீல் வச்சிச்சு. கோர்ட்டு சீல் வைக்க சொல்லிச்சு. கடன் வாங்கி பில்டிங் கட்டிருக்கான் ஸ்கூலு. ஏன்? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனால் அதுவே டெவலப். இவர் டெவலப் பண்ணுறாராம். யார் வீட்டு இடத்தையோ லீஸுக்கு எடுத்து, யார் வீட்டு எடுத்து பில்டிங்கை கட்டி, யார்கிட்டையோ படத்தை வாங்கி கட்டியே 10 கோடிக்கு வந்துருச்சான். எல்லாம் நியூஸில் சொல்கிறாங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தெரியாத உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத? எதுக்கியா கடன்? படிக்க வைக்கிறது கடன் வாங்கினா எதுக்கெல்லாம் கடன் வாங்குறான்? ஏன்னா இது 100 பேர் நிற்கிறான், கடன் வாங்கிக்க. நம்ம டேட்டா தான் விற்று போகிறானுங்கள் எல்லாத்தையும். நம்ம டேட்டா விற்கிறானா இல்லையா? எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியான். 10 நம்பருக்கு மேலே நான் பிளாக் பண்ணியிருக்கேன். எவன் வேணா பண்ணுறான் ஃபோனு. உனக்கு ஸ்பெண்டிங் பார்ட்னர் வேணுமான்னு கேட்குறான். அது என்ன ஸ்பெண்டிங் பார்ட்னர்? அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. யாருன்னு கேட்டால் கடங்காரன், கடன் கொடுக்குறவனா அவன். இப்போ கிரெடிட் கார்டு வாங்கிக்க, நோ சார்ஜி, அப்புறம் டிஸ்சார்ஜ் தான் பண்ணணும். அறிவே இல்லை. இதெல்லாம் இந்த உபநிஷத்தில் என்ன ஆச்சுன்னா, இதை படித்து குருவனுடைய கிருப்பையினால் கிரகாத் இந்த ஞானத்தை பெற்று சர்வ பாவம் இப்போ வர எண்ணங்களை நீ அனலைஸ் பண்ணி செயல்பட்டீங்கன்னா, டேக்கிள் பண்ணினா அது ஞானம். அங்கே பிரச்சனையும் கிடையாது, துக்கமும் கிடையாது. எத்தனை கர்மா வேணால் வரட்டும். இப்போ நாங்களாம் எப்படி கடந்தோம் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறேன், ஒரே நேரத்தில் 5 வேலைகள், ஒரு மாதத்துக்கு 5 முக்கியமான வேலைகள் நடக்குதா இல்லையா ரெகுலராக? அது எப்படி நடக்குது? தானாக நடக்குது. அதுதான் சத்தியம். நான் முருகன் நடத்துகிறான்னு சொல்லுவேன். நீங்கள் இன்றைக்கி அது சும்மா ஒரு தன்னடக்கத்துக்காக தன்னடக்கம்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. எனக்கு தன்னடக்கமே கிடையாது. என்ன தன்னடக்கம்? எதுக்கு? உண்மையாக அப்போயே எழுதியிருக்கேன், சின்ன வயசுலேயே எழுதியிருக்கேன். உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன? அது பேர் தன்னடக்கமா? உண்மையை மறைக்கிறதே தன்னடக்கமா? எதுக்கு மறைக்கணும்? உங்கள்கிட்ட உண்மை இருக்குல்ல, சொல்லு, தைரியமாக சொல்லு. அது தற்புகழ்ச்சி இல்லை, அது இருந்துட்டு போட்டோம். உனக்கு பெருமை இல்லைல்ல, உனக்கு இல்லைல்ல, இருக்கிறவன் சொல்லிட்டு போகிறான், நீ கேட்டுட்டு. நீ கடைசி வரைக்கும் கேட்குறவன் தான், வேடிக்கை பார்க்குறவன் தான், நீ செயல்படுறவன் கிடையாது. இப்படி சர்வ பாபம் வினிமுக்த எல்லா பாவத்திலேருந்து கடக்கிறான்.
சாக்ஷாத் கைவல்யம் அஸ்னுதே. இந்த ஜீவன் முக்த நிலை தாண்டி கிரமமுக்தியின் ஆளையும் தாண்டி கைவல்ய முக்தி சாயுஜ்யம் மோட்சம் அடைகிறார். கைவல்யம் அஸ்னுதே, சாக்ஷாத் கைவல்யம் அஸ்னுதேன்னு 2 விதமாக அதை 2 முறை அதை சொல்லுது. 2 முறை சொன்னான்னு அர்த்தம், வலியுறுத்துது. டைரெக்டாக கைவல்ய முக்தி. இதில் மற்ற உபதேசங்கள்லாம் மற்ற உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஜபயோகத்தை பிரதானமாக சொல்லியிருக்காங்க. ஜபயோகம் என்ன பண்ணோம்? சித்தசுத்தி கொடுக்கும். ஓங்காரம் தாரக மந்திரம், ஓம் நமோ நாராயணாய் தாரக மந்திரம். இதை ஞாபகம் வச்சுங்க. காலையில் பூஜை அபிஷேகம் பண்ணும்போது ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள். முருகனுடைய கருணையினால் இந்த 53 மந்திரத்தையும் சுபமாக நிறைவேற்றியிருக்காரு. கடைசியில் குரு கிருப்பா தான் கைவல்யம் கொடுக்குங்கிறத வலியுறுத்துறாரு. ஞானம்தான் ஒரே வழின்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த மகான்களுடைய சரித்திரத்தை அப்பப்போ நான் சொல்கிறேன். ராமானுஜர் சங்கரர் பற்றி தனியாக பேசியிருக்கேன், ராமானுஜர் பற்றி பேசலை. இப்போ அதுக்கு இடையில கொஞ்சம் பேசுவோம். எனக்கு சொல்கிற மாதிரி சைவம் வைணவம் 2 கண்ணுன்னு சொல்கிற மாதிரி சங்கரர் ராமானுஜர் 2 கண்ணாக இருந்துட்டு போட்டோம். நம்ம வாழும்போது துவைத்தமாக வாழ்வோம். அனுபூதி தானே அத்வைத்தம். ஏகாந்தமாக இருக்கும்போது அத்வைத்தம். சொசைட்டிக்கு வந்தால் துவைத்தம். தப்பு இல்லை. தப்பா? இதனால் யாருக்கும் நஷ்டம் வந்துட போதா? தப்பு கிடையாது. அதனால் இந்த ஆச்சாரியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, கல்ச்சர் தெரிஞ்சுங்க. இப்போ ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் தான் குழந்தையோட டேலண்ட் இருக்குங்கிறத இது வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு, பார்க்கல பாருங்கள். அதை எடுத்து போய் குருகிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், பையன் ஞான சூரியனாக விளங்குவான். இந்த மொத்த அஞ்ஞான இருட்டையும் அந்த இருட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன், வெளிச்சத்தை கொண்டு வரவன் இந்த மகான் ஜாதகம் இது. அப்போ பிறந்துட்டார். ஆனால் பிறந்துட்டார். அவர் ஜாதகத்தான் திருமலை நம்பி, அதாவது தாய் மாமன், அம்மாவுடைய அண்ணன். அவர் தான் இளையாழ்வார்னு பேர் வைக்கிறார். அப்படி ஜாதகத்தை கணிச்சு வச்சாங்க. நம்ம முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லி இது எத்தனாவது உபநிஷத்து முடிச்சிருக்கோம்? 46வது உபநிஷத்து முடிச்சிருக்கோம். நாளைக்கு 47வது உபநிஷத்து ஆத்மபோத உபநிஷத்து. இனிமேல் தான் மந்திரமே எழுதணும். பாருங்க, ஆத்மபோத உபநிஷத்துன்னு எழுதி வச்சுருக்கேன். மந்திரம்லாம் இனிமேல் தான் எழுதணும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உள்ளே போனால் தான் தெரியும். இதுதான் நம்ம லைஃபு. இன்றைக்கி வரைக்கும் ஏக்தமாக 47 உபநிஷத்தை முருகப்பெருமான் கருணை எல்லாரும் விளங்கணும். அதே தான் இப்போ அந்த ஆச்சாரிய லட்சணம்லாம் நமக்கு பொருந்துது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ இல்லையா, நான் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பிரச்சாரம் பண்ணுறோமா இல்லையா, நம்ம சொல்கிறோம்ல எல்லாருக்கும் போய் சேனலாம் அது ஆச்சாரியோடைய குணமா சொல்கிறாரு. யார் ஆள வந்தார் சொல்கிறாரு, யாருக்கு? திருக்கோசி நம்பிக்கை சொல்கிறார். அதனால் முருகப்பெருமான் இவ்வளோ பெரிய வல்லமையோடு இப்படி செயல்படுவான். பெரிய மிராக்கிள் இது. இது நம்ம எளிமையாக பண்ணிகிட்ருக்கோம், விளையாட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது கேட்குறதும் உபதேசம் பண்ணுறதும் சாதாரண விஷயம் அல்ல. ஏன்? கேட்குறவனெல்லாம் ஜீவன் முக்தனாவான், கேட்குறவனெல்லாம் ஞானிகளாவான், கேட்குறவனெல்லாம் சித்தி பெறுவான். இதுக்கு மேலே என்ன வேணும்? பரமபதம் சொல்ல நிலையை கொடுக்குது அது. இதுக்கு மேலே உலகத்தினுடைய மேன்மையான நிலை பரமபதம், மேன்மையான திருவடி. பாதம்தான் பதமாக மாறி இருக்கு, பதம்தான் பதவியாக மாறி இருக்கு. அப்பேற்பட்ட மேன்மையான வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான்னா முருகப்பெருமானுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் எனக்கு திருப்தி வராது. அதுக்காக அவருக்காகவே எப்படி ராமானுஜர் பிறந்தாரோ அது மாதிரி முருகப்பெருமான் எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்காரோ அங்கெல்லாம் இந்த வேதம் எதிர்காலத்தில் ஒலிக்கும், விளங்கணும். போகிறதுக்குள்ளே இந்த வேலையை பண்ணிட்டு போகணும். எந்த வேலையை? எல்லா முருகன் கோயில்லையும் 1 மணி நேரம் உபநிஷத்து இலவசமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சிஷ்யர்களை உருவாக்கணும். முருகப்பெருமானுடைய அடியார்களெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். 1 கோடி பேர் இல்லையா முருகனுக்கு? தமிழ்நாட்டிலே 10 கோடி பேர் இருக்கான்.
உலகம் ஃபுல்லாக 1 கோடி பேர் இருக்க மாட்டானா? 11 கோடி பேர். அதில் 10% எவ்வளவு? 1 கோடி, 1 லட்சம். முயற்சி பண்ணுவோம். இறைவன் சித்தம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.